கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இணைந்து தேவனை நல்ல ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தில் கலிகூற தேவன் கிருபை செய்தார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய சத்தத்தை கவனமாய் நாம் கேட்போம். வாசிக்கலாம். 84வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எல்லாம் கைவத்தி சொல்லலாமா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. நான் நம்புறேன், உத்தமமா அவருடைய பிள்ளைகளா நடந்தா ஒரு நன்மையையும் ஆண்டவர் நமக்கு வழங்காமல் இருப்பதே இல்லை. இயேசுவையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் நியாயம் செய்யாமல் இருப்பது எப்படி? அவர் நன்மையை வழங்காமல் ஈரார். அவருடைய வீட்டின் நன்மையை ஆண்டவர் ஒரு நாளும் முடக்கி வைப்பதே இல்லை. தேசத்தின் நன்மையையும் என் ஆண்டவர் முடக்கி வைக்க மாட்டார். அவருடைய நன்மையையும் தேவன் ஒரு நாளும் முடக்குபவர் அல்ல. உண்மையிலே அவர் நமக்கு வழங்குகிறாரா அல்லது கொடுக்கிறாரா என்று சொல்லி நாம் கேட்டால் கர்த்தர் சொல்லுவார். போன வாரம் பார்த்தோம், சூரியனை போல நான் உனக்கு இருக்கிறேன், கேடகத்தை போல நான் உனக்கு இருக்கிறேன். அப்பா, நான் படைத்ததான சூரியனே மாறாம இருக்குமானால் சூரியனையே படைத்த நானும் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாறாதது என்பதை உறுதிப்படுத்த ஆபிரகாமுக்கு சொன்னார். போன வாரத்தில் பார்த்தேன், நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன்னு சொன்னவர் மாத்திரமல்ல, உனக்கு முன்பாக நான் கொடுத்ததான வார்த்தையை நான் உறுதிப்படுத்தி உடன்படிக்கை செய்து நிறைவேற்ற நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமாய் கொடுப்பார் என் ஆண்டவர். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, நான் சேவிக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஏனென்றால் என் ஆண்டவர் மாறுவதில்லை, அவருடைய வார்த்தையும் மாறுவது இல்லை. அல்லேலூயா. எனக்கென்று கர்த்தர் ஒரு நன்மையை குறித்திருக்கிறார். அந்த குறித்திருக்கிற நன்மைக்கு நேராக நடத்துகிறார். அந்த நன்மையை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை செய்தாலும், எத்தனையோ பேர் இருந்தாலும், அவரவர்க்கென்று கர்த்தர் பிரத்யேகமான நன்மையை குறித்து வைத்திருக்கிறார். பக்கத்தில் போய் சொல்லுங்க, எத்தனை பேர் இருந்தாலும் அவரவருக்கென்று தனித்தனியே பிரத்யேகமான நன்மையை ஆண்டவர் குறித்திருக்கிறார். எந்த நன்மை வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, ஆண்டவரே எனக்கென்று நீர் குறித்த நன்மை என்னை வந்து சேர கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த பாதைக்கு நேராக என்னை நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை இந்த காலை வேளையில நமக்குள்ளே புறப்பட்டு ஓடுவதாக. அதை வழங்காமல் இருப்பதில்லை. எதை? நன்மையை வழங்காமல் இருப்பது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு சொல்றாரு. எல்லாரும் கை வைத்து ஒரு விஷயம், ஆண்டவரே நான் எல்லா விஷயத்திலும் உத்தமமாய் நடக்க எனக்கு ஒரு கிருபை தருவீராக. எப்படி கொடுப்பார்? அந்த வசனத்தினுடைய நடுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கென்று குறித்ததான நன்மையை ஆண்டவர் வழங்குவார் என்று சொல்லும் போது என்ன செய்வாராம்? கிருபையையும் மகிமையையும் அருள்வார். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையையும் மகிமையையும் அருள்வார். அல்லேலூயா. என் வாழ்வுக்கென்று நீர் குறித்ததான
அந்த முக்கியமான நன்மை அதை எப்படி தருவீர்? என் வாழ்விற்கு நீர் வைத்திருக்கிற மேலான நன்மை அதை எப்படி தருவீர் என்று கேட்டால் சொல்லுவார், மகனே மகளே, நான் உனக்கு கிருபையை தருவேன். ஆமென். மகிமையை தருவேன். எந்த நன்மையை யாருக்கு ஆண்டவர் குறித்தாலும் இது அவருடைய சூத்திரம். மேத்ஸ்ல ஃபார்முலாலாம் இருக்கு, நிறைய மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய ஃபார்முலாலாம் இருக்கு. ஆண்டவருடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? நான் உனக்கு கிருபையையும் நன்மையையும் கிருபையையும் மகிமையையும் நான் என்ன பண்ணுவேன்? தருவேன் சொல்றார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையை தனியாக தருவதே இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் கிருபையை தனியாக தருவதில்லை. அந்த கிருபையை இன்னொன்றோடு கூட சேர்த்து தான் கர்த்தர் தருகிறார். வாசிங்களா 130 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 130:7. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அந்த வசனம் சொல்லுகிறது, கிருபையும் உண்டு மீட்பும் உண்டு. எந்த மனிதனுக்கும் கிருபை மீட்பை என் ஆண்டவர் கொடுக்கிறார். ராமன் சொல்லுங்களேன், ஏன் இதை கொடுக்கிறார்? இது ரெண்டும் இதை இணைத்து கொடுக்கும் போது தான் நாம் தேவ பிள்ளைகளாக பிறக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, கிருபை மட்டும் கிடைத்தால் அல்ல, கிருபையோடு கூட மீட்பும் நம்முடைய வாழ்க்கை வருவதற்கு கர்த்தர் உதவி. அப்படி அனுபவித்தவங்க எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே கிருபையோடு கூட உம்முடைய மீட்பையும் எனக்கு கொடுத்ததற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்னை பிறக்க செய்வதற்காக இரண்டையும் ஆண்டவர் சேர்த்து தருகிறார். இப்ப வாசிங்க 85வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இந்த முறை கிருபையையும் சத்தியத்தையும் சேர்த்து தருகிறார். முதல்ல நாம் என்ன பார்த்தோம்? கிருபையையும் மீட்பையும் சேர்த்து தருகிறார். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த முறை கிருபையையும் சத்தியத்தையும் சேர்த்து தருகிறார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனமும் 17வது வசனமும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும். நல்ல கவனிங்க, கிருபையும் மீட்பும் நம்மை பிறக்க வைத்தது. அல்லேலூயா. பிறந்த குழந்தையை சரியாக வளர்ப்பதற்காக கிருபையையும் சத்தியத்தையும் என் ஆண்டவர் தருகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நாம பிறப்பதற்கு கிருபையையும் மீட்பையும் கொடுத்தார். பிறந்த குழந்தையை வளர்ப்பதற்கு கிருபையையும் சத்தியத்தையும் தருகிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆசை என்ன தெரியுமா? கிருபை வேண்டும். நிறைய பேருக்கு ஆசை என்ன? கிருபை வேண்டும். ஆனா கிருபையை மட்டும் தனியா என் ஆண்டவர் தருவதே இல்லை. கிருபையை மட்டும் என் ஆண்டவர் தனியாக தருவதே இல்லை. கிருபையோடு சேர்த்து சத்தியத்தை தருகிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி எதற்காக வாழ வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற நிபந்தனைகளோடு கிருபையையும் சத்தியத்தையும் என் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. பிறப்பதற்கென்று தருகிறார், வளருவதற்கென்று கர்த்தர் தருகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம்
3 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல கவனிங்க. இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது சபையை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எந்த நிருபங்களை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தாலும் இந்த ரெண்டையும் நாம நிச்சயமா எல்லா நிருபங்களையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. கிருபை சமாதானம் இது இரண்டையும் ஆண்டவர் சேர்த்து தருவது வளர்ந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்காக. இப்ப கிருபை பாருங்க. முதல்ல கிருபையும் மீட்பும் பிறப்பதற்கு, கிருபையும் சத்தியமும் பிறந்த குழந்தையை வளர்ப்பதற்கு, அந்த வளர்ந்தவர்களை ஆசீர்வதிப்பதற்கு கிருபையும் சமாதானத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். அப்ப சபையில ஆசீர்வாதம் கடைசியில நம்ம போடும்போது கூட சொல்றோம், இது இரண்டையும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கிருபையினாலே கிடைக்கிறது, சமாதானத்தை நிலைநிறுத்துகிறது. அல்லேலூயா. இப்ப வாசிங்க 84 சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. அப்ப சொல்றார் பாருங்க, கிருபையையும் மகிமையையும் சேர்த்து வழங்குகிறார். அல்லேலூயா. இது எதற்காக வழங்குகிறார்? இந்த உத்தமமாய் நடக்கிறார்களே, அந்த உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். பிறந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும், வளர்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் மிக முக்கியமானது அனுதின நடக்கை, அனுதின வாழ்க்கை. பக்கத்தில் பார்த்து கை கொடு சொல்லுங்க. மிக முக்கியமான காரியம் அனுதின வாழ்க்கை, அனுதின நடக்கை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட நாம நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நடக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்கள் நடக்க வேண்டிய விதத்தை தெரிவித்து குறித்த நன்மைக்கு நேராக என் ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் நடத்துவார். அதற்கு உதவி செய்ய கர்த்தர் செய்வது நன்மையையே நம்முடைய கையிலே கொடுத்து விடாமல் கிருபையை தந்து மகிமையை கர்த்தர் தருகிறார். அப்ப முதலாவது கிருபையை தருகிறார், பின்பு மகிமையை கர்த்தர் வர செய்கிறார். ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, முதலாவது கிருபையை தந்து பிறகு மகிமையை என்னுடைய வாழ்க்கையில வர செய்கிற நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த மகிமை வரும்போது அப்பதான் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? இதுதான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கும் மிகப்பெரிய நன்மை என்று சொல்லி கண்டுகொள்ள கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். அல்லேலூயா. செய்தியை இந்த கால வேளையில நாம் கவனமாய் கவனிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. மரியாளை கனப்படுத்த ஆண்டவர் விரும்பினார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். முதலாவது தூதன் சொல்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி கிருபையை தந்துவிட்டு இரண்டாவது சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கணத்திற்கு நேராய் அவளை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தர் அவனை நீதிமானாக உயர்த்தி காண்பித்தார். இந்த நாளிலே ஒரு ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, நீர் நன்மை தருவீர். அது மகிமையாயிருக்கும் அல்லது மகிமையை தருவீர். அது எனக்கு நன்மையாயிருக்கும், ஆனால் அதற்கு நீர் கிருபையை தந்து வழி நடத்த நீர் விரும்புகிறீர். அல்லேலூயா.
ஆண்டவர் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மகிமையை பெரிய பார்சலா தரமாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் பெரிய கிருபையை பார்சலாக தரமாட்டார். கிருபையை கொடுப்பார். அந்த கிருபை தான் மகிமைக்கு நேராக உங்களை நடத்தும். அல்லேலூயா. அதுதான் என் கர்த்தருடைய ஃபார்முலா. இப்போ வாசிங்க 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமடைவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வசனத்தில் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஜனத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் இருக்கணும், எல்லாவற்றிலும் போதுமானதாய் இருக்க வேண்டும். இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் குறித்த அந்த நன்மைக்கு வருவதற்கு என்ன செய்கிறார்? அங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் சகலவித கிருபையை பெருக செய்கிறார். கிருபையினாலே கர்த்தர் ரட்சித்தார். கிருபையினாலே நம்மை ரட்சித்தவருக்கு நீங்களும் நானும் நன்றியாய் இருக்க வேண்டும். ஆமென். இப்ப நல்ல கவனிங்க, இந்த நாளுடைய செய்தி, நீர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கும் அந்த வழங்க விரும்புகிற நன்மைக்கு நேராக எங்களை நீர் நடப்பதற்கென்று கிருபையை தருகிறீர். அது எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? சகலவித கிருபை. அப்படின்னா பல கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பல கிருபைகளை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் மொத்தமா எல்லாத்தையும் ஆண்டவர் தூக்கி கொடுக்க மாட்டார். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு குறித்த நன்மைக்கு நேராக நடத்துவதற்கு அதற்கென்று கிருபையை கர்த்தர் தருவார். இந்த நாளிலே அதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. வேதத்துல இன்றைக்கு 5 பேரை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அந்த 5 பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த கிருபை எப்படி மகிமைக்கு நேராக நடத்தினது, அந்த மகிமையை எப்படி தருகிறார் என்பதை நான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். முதலாவது நபர் வாசிங்க, ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. முதலாவது அனுகூலம் என்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார், அல்லது தயவு என்கிற கிருபையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிந்த பகுதி. நகோமியுடைய வாழ்க்கையில எல்லாமே போய்விட்டது என்று சொல்லி நினைத்த நகோமிக்கு கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து பரவசமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையாக என் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். எல்லாருடைய வாழ்க்கையில கசப்பு, எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி நினைத்த போது கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்கிற பரவசமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். எல்லாரும் வாழ்த்துகிறார்கள். வந்து அவளை எப்படி வாழ்த்துகிறார்கள்? இன்று உனக்கு தயை செய்த கர்த்தர். நகோமியே, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கிருபை செய்திருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, தயை செய்திருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற கிருபையிலே ஒன்று, நீங்க ஜெபித்திருக்கவே மாட்டீங்க. நீங்க ஜெபித்திருக்கவே மாட்டீர்கள். இப்படி வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டிருக்கவும் மாட்டீர்கள். ஆனால் நினைத்திராத ஒரு அனுகூல சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை அவர் கொடுக்கும்போது, அவர் கொடுக்கிறதான
கிருபை. அது நீங்க எதிர்பார்க்காதது, கேட்காதது உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அது கர்த்தர் கொடுக்கிற கிருபை. அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 2:20. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயை செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால், பின்பும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றான். நல்ல கவனிங்க. இப்ப அந்த பகுதியில பார்க்கும்போது ரூத் சொல்ற, இன்றைக்கு எனக்கு தானியம் கிடைத்தது, நாம பட்டினியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன உடனே அவள் கேட்கிறாள், அந்த நிலம் யாருடையது? போவாஸ் என்கிற பெயரை கேட்ட உடனே அவள் சொல்லுகிறாள், மரித்தவர்களுக்கும் ஜீவனோடு இருப்பவர்களுக்கும் தயை செய்கிற கர்த்தர். அவளுடைய சூழ்நிலையில கர்த்தர் ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்று அறிந்து கொண்டால் அனுகூலம் என்ன? தானியம் கிடைத்ததா அனுகூலம்? இல்லை. நமக்கு சொந்தக்காரரின் நிலத்திலே நாமே தெரியாமல், நமக்கே தெரியாமல் நாம் வரும்படி நம்மை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அதோடு நிறுத்தவில்லை, அந்த மனிதனை கணவனாக மாறுவதற்கு சூழ்நிலையிலே அனுகூலத்தையும் என் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அந்த ரூத்திற்கு ஒரு ஓபேத் பிறக்க அனுகூலத்தை தருகிறார். ஆண்டவர் அனுகூலம் தருகிற ஒரு பதிலாக இருக்கலாம், அல்லது சூழ்நிலையா இருக்கலாம், ஆண்டவர் திறக்கிற ஒரு வாசலாக இருக்கலாம். அல்லேலூயா. தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது, தானியேல் ஒரு அடிமையா இருந்தவன் உயர்த்தப்பட்டான். தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்த முதல் காரியம் தயை கிடைக்கும்படி செய்தார். இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ராஜா சொன்னபோது தானியேல் கேட்கிறான், எங்களுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, கொஞ்சம் தவணை கொடுங்க, கொஞ்சம் நாள் கொடுங்க, நாங்க பருப்பும் தண்ணீர் முதலானவைகளை சாப்பிடுகிறோம் என்ற போது கர்த்தர் தயவை கொடுத்தார். இந்த நாளில் ஒருவேளை நாம நினைக்கிறோம், அது லக்கு, எல்லாருக்கும் லக்கு அடிச்சிருச்சு, ஃப்ளூக்ல வந்துருச்சு அப்படின்னு நினைத்திருப்பீர்கள். இல்லை, நீங்கள் கேளாத அனுகூலத்தை, நீங்கள் தேடாத ஒரு அனுகூலத்தை, நீங்கள் திட்டமிடாத அனுகூலத்தை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தந்திருப்பார் என்றால் அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்த கிருபை. எதற்கு தந்தார்? அவர் குறித்த நன்மைக்கு, மகிமைக்கு நேராக உங்களை நடத்துவதற்காகத்தான் கர்த்தர் அந்த கிருபையை தந்தார். ஆமென். நன்றி என்று சொல்லிவிட்டு போவதற்காக கர்த்தர் தரவில்லை. அந்த கிருபையை பற்றி கொண்டு பயன்படுத்துவதற்காக கர்த்தர் கிருபையை தந்தார். எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, எஸ்தர் ஒரு அடிமை. ஆனால் அந்த எஸ்தரை பேரரசியாக மாற்ற அவளுக்கும் ஒரு நன்மையை என் கர்த்தர் குறித்திருந்தார். ஆமென். ஆனால் என்ன கிடைக்க செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஆரம்பித்தார்? எஸ்தரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனம். அந்த பெண் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால்
சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். நல்ல கவனிங்க. முதல்ல பார்க்கும்போது எல்லாரையும் மேற்பார்வை பார்க்கிற ஏகாயினுடைய கண்களிலே ஆண்டவர் கிருபை கிடைக்க செய்தார். 2 அதிகாரம் 15 வசனம் வாசிங்களேன். எஸ்தர் 2:15. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியை ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதிநிதியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் முதலாவது ஏகாயினுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்கிறார். 2வது அவளோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவளை கவனிக்கிற அவளை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க செய்கிறார். 2:17 பார்க்கும் பொழுது ஆகாஸ் வேறவனுடைய கண்களிலும் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, எதிர்பாராத நன்மையோ எதிர்பாராத வாசலோ எதிர்பாராத அற்புத கிருபையோ உங்கள் பாதையில் கொண்டு வந்தால் அந்த நேர பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்த்தர் அதை கொண்டு வரவில்லை. கர்த்தர் குறித்த நன்மைக்கு நேராக வழிநடத்த கர்த்தர் அந்த தயவை அனுகூலத்தை அந்த அனுகூலம் தயவு என்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. 2வது நபர் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 10வது வசனம். தேவனே அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா எகிப்து தேசத்திற்கும் வீட்டார் அனைத்திற்கும் முதல் நபர் ரூத், 2வது நபர் யோசேப்பு. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து ஸ்தேவான் பேசுகிறான். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு நோக்கம் வைத்திருந்தார். அடிமையாக வந்த அவனை அந்த தேசத்தில் மேன்மையானவனாக என் ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. உடனே உயர்த்தவில்லை. என்ன செய்தார்? முதலாவது பார்வோனின் சமூகத்தில் கிருபையை கர்த்தர் அருளினார். கர்த்தர் அவனை உயர்த்த விரும்பினார். உயர்த்த விரும்பின போது கிருபையை கொடுத்தார். யோசேப்பிற்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அப்படின்னா என்ன? ராஜாவுக்கு அப்படி விளக்கமா பார்க்கும்போது ராஜாவுக்கு யோசேப்பு அர்த்தத்தை சொல்லுகிறான். சொல்லி முடித்த பின்பு ஆதியாகமம் 41வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41:33. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இங்க 2வது நபர் யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன கிருபையை கொடுக்கிறார் என்று சொன்னால், சிக்கலை தீர்ப்பதற்கு விவேகத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இங்கே அவன் யோசேப்பு சொல்றான் ராஜாட்ட, ஞானமும் விவேகமும் நிறைந்த ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் தேசத்திற்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முடியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே ராஜா சொல்லுகிறான். 41வது அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38-39.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அப்பா, இந்த விவேகம் ஞானம் இந்த ரெண்டு உள்ள வேற ஆள் யாருமே இல்லப்பா, நீ தான். அது இந்த விவேகம் ஞானம் உள்ள ஆள் யாரு? வேற யாரும் இல்லை, நீ தான். உன்னை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லி முந்தின வசனத்துல சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவர் உண்டோ? அர்த்தம் என்ன? ஆண்டவர் உனக்கு விவேகத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அனுகூல சூழ்நிலையை யோசேப்புக்கு தரவில்லை, அதற்கு பதிலாக சிக்கலை தீர்ப்பதற்கு எது தேவையோ அதை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதை பயன்படுத்த 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 குறித்த நன்மைக்கு நேராக உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப வாசிங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு தானியேல் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. நல்ல கவனிங்க. தானியேலுடைய சூழ்நிலை சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தமும் சொல்லணும், ரெண்டும் சொல்லணும். என்ன செய்யணும் என்று சொல்லி தெரியவில்லை. நண்பர்களை அழைத்து கொண்டு தானியேல் ஜெபம் பண்ண போகிறான். ஜெபம் பண்ண போகிறவன் என்பதற்கு ஆண்டவர் எப்படி எழுதுகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், தேவனை நோக்கி கிருபையை கேட்பதற்காக, இரக்கம் கேட்பதற்காக தானியேல் போகிறான். அல்லேலூயா. அவன் இரக்கம் கேட்க போகிறான். ஆண்டவரே, எப்படி கேட்கிறான்? ஆண்டவரே, இந்த பெரிய பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? ராஜாவுக்கு மட்டுமில்லப்பா, இந்த தேசத்திற்கே, இந்த உலகத்திற்கே முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு, நான் எப்படி இதை தீர்ப்பது? உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? தானியேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 2:22. நல்ல கவனிங்க. 2:22 தானியேல். சரி, அதுல ராஜாவுக்கு முன்னால தானியேல் போறான். ராஜாவே, நான் ஜெபித்த போது என் பிதாக்களுடைய தேவன் ஞானம் வல்லமையை கொடுத்தார், ராஜாவினுடைய இந்த காரியத்தை தெரியப்படுத்தினார். யோசேப்பிற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை ஏராளம் விவேகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனா தானியேலுக்கு கொடுத்தது ஞானமும் வல்லமை, வெளிப்பாடு. உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்குள்ளே ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த கிருபையை தானியேல் பயன்படுத்த பயன்படுத்த ராஜ்யத்திற்கு, ராஜ்யங்களுக்கு பரிகாரம் வர உதவி செய்தார். அந்த கிருபையை அவன் வாழ்க்கையில கர்த்தர் குறித்த நன்மைக்கு நேராக அது அவனை நடத்தினது. அல்லேலூயா. 3வது நபர் 1 ராஜாக்கள் 3ஆவது அதிகாரம் 6வது வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய்
உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து அந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவனுக்கு தந்தீர். நல்ல கவனிங்க. மூன்றாவது, தாவீது ஜெயிக்கிற பலன் என்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை நினைத்து சாலமோன் நன்றி சொல்லுகிறான். எப்படி ஜெபிக்கிறான்? என் தகப்பனாகிய தாவீதிற்கு நீர் பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து. எவ்வளவு அழுத்தமா அதை சொல்றான் பாருங்க. எங்க அப்பாவுக்கு நீர் செய்த பெரிய காரியம், அவனை பெரிய ஆளாய் நீர் உயர்த்தினீர். ஆனால் அதற்கு எல்லாத்துக்கு காரணம் நீர் பெரிய கிருபையை கொடுத்தீர். பெரிய ஆளா உயர்த்தினீர், அதற்கு நீர் கொடுத்தது பெரிய கிருபை. கடைசி வரை அந்த கிருபை இருக்கவும் காத்து கொண்டீர். அவன் பாட்டு எழுத முடியும், ராகம் போட முடியும், வாத்திய கருவிகளை கண்டுபிடிக்கவும் முடியும், வாசிக்கவும் முடியும், எத்தனையோ இருந்தது. ஆனால் தாவீதை உயர்த்த, தாவீதை கனப்படுத்த ஒரு சிறப்பான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அது என்ன? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 11வது வசனத்தையும் வாசிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனமும் 11வது வசனம். 2 சாமுவேல் 7, 9, 11. நீர் போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உமக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆடுகளுக்கு பின்னால் சென்ற இவனை மேன்மைக்குரியவனாக அவனுக்குரிய நன்மைக்கு நடத்த என்ன கிருபை கொடுத்தார் என்றால், அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? அவன் எடுத்த எல்லாவற்றிலும் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அவன் எடுத்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் வெற்றி. சொல்றாரு, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி சத்துருக்களை எல்லாம் நான் விரட்டினேன். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை வெற்றி அடைகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒண்ணு தெரியுமா? அவனை யார் பார்த்தாலும் சரி, ராஜாவுக்கு ஒரு வாத்தியம் வாசிக்கிறவன் தேவை. வந்த உடனே என்ன சொன்னான்? கர்த்தர் அவனோடு இருக்கிறார். சவுல் ராஜா சொல்லுகிறான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எப்படி தெரியும்? அவனுக்கு கொடுத்த அனைத்திலும் வெற்றியை கண்டவனாய் தாவீது இருந்தான். அது தேவனுடைய சுத்த கிருபையினாலே அவன் வெற்றியடைய கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன? தகப்பனுடைய ஆட்டை கரடி தாக்குகிறது, ஒரு சிங்கம் தாக்குகிறது. கையில AK-47 இல்ல, கையில AK-47 இல்ல. ஆடு மேய்க்கிறவனுக்கு கையில என்ன இருக்கும்? ஒரு தடி தான் இருக்கும். அவன் கையில் என்ன இருந்துச்சு? ஒரு தடி தான். ஆனால் எது இருந்ததோ அதை வைத்து தாவீது பயன்படுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம சொல்றோம் அது இல்லை இது இல்லைன்னு. ஆனா தாவீது கையில எது இருந்துச்சோ அதை எடுத்து பயன்படுத்தினான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். அவனை கொல்லுகிறான். அவனா கொன்னான்? இல்ல, கர்த்தர் உதவி செய்தார். ராஜாவுக்கு முன்பாக தாவீது சொல்றார், கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் கர்த்தர் என்னை தப்புவித்தார். அவனுக்கு எப்படி வெற்றி கொடுத்தீர்? அவனுக்கு தேவையான பொருட்கள் அவனிடத்திலே இல்லை, அவனுக்கு உதவக்கூடிய ஒன்றுமில்லை. இருந்த கை, இருந்த தடி, இருந்த கை, இருந்த தடி,
இது ரெண்டையும் பயன்படுத்துகிறான். கர்த்தருடைய கிருபை இருந்ததை பயன்படுத்தின போது எதிர்பார்த்த வெற்றியை கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களிடத்துல என்ன இருக்கோ அதை எடுத்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கோலியாத்தை தாவீது சந்திக்கிறான். ஆண்டவர் எப்படி வெற்றி கொடுத்தார்? ராஜா பட்டயத்தை கொடுக்கிறான். உதறி விட்டு இருந்த கவனை மட்டும் தாவீது பயன்படுத்துகிறான். ராஜா என்ன தருகிறான்? நல்ல ட்ரெஸ் பட்டயமெல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு கையில் இருந்த ஒரு கவனை தான் பயன்படுத்துகிறான். ஆண்டவர் கிருபை என்ன செய்தது? வெற்றியாய் நெற்றியிலே சரியாய் போய் பட எரிகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. குருவியை வீழ்த்துகிற கல். என்னது? குருவியை வீழ்த்துகிற கல்லை கோலியாத்தை வீழ்த்துவதற்கு என் ஆண்டவர் எஃபெக்டிவாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுத்த கிருபை. இந்த கல் குருவியை தான் வீழ்த்தும். கோலியாத்தை வீழ்த்த செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக மாற்றினது என் ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. இருந்ததை பயன்படுத்தினான். கர்த்தருடைய கிருபை வெற்றி அடைய செய்தது. எபூஸ் என்ற ஒரு பட்டணம் இருந்தது. ஒருவராலும் அந்த பட்டணத்தை ஜெயிக்க முடியல. வெற்றி எப்படி கொடுத்தார்? அவன் யுத்தம் செய்யவில்லை. அவன் சொல்லுகிறான், இதை எவன் பிடிக்கிறானோ ஒரு சோல்ஜர் மூலம் தான். யார் மூலமா பிடிக்கிறான்? ஒரு சோல்ஜர் மூலமா தான். அது அந்த கிருபை என்பது. தலைவன் சாதிக்க வேண்டியதை சாதாரண ஒரு ஆளை வைத்து என் ஆண்டவர் சாதிக்க வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தலைவனுக்காக. அதுதான் தேவனுடைய கிருபை. கோலியாத்திற்கு 4 சகோதரர்கள். எப்படியாவது பழி வாங்கணும் என்று சொல்லி நினைத்தார்கள். அந்த 4 பேரையும் தாவீது கொல்லவில்லை. தாவீதின் சேவகர் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வெற்றி. தாவீதே, உனக்கே தெரியாமல் உன் பிரச்சனையை உன்னுடையவர்களை வைத்து தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ள கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுதான் தேவனுடைய கிருபை. அவன் வாழ்க்கையில எத்தனையோ விரோதிகள் இருந்தாங்க தாவீதுக்கு விரோதமா. அத்தனை பேரையும் ஜெயிப்பதற்கு தாவீதிற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். சவுல் எவ்வளவோ தாவீதிற்கு விரோதமாக தீமை செய்கிறான். அப்சலோம் எவ்வளவோ தீமை செய்கிறான். எப்படி ஜெயிக்கிறான்? பட்டயத்தினாலே அல்ல, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்து ஜெயிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தன்னை கொலை செய்ய வந்தவனுடைய வஸ்திரத்தை வெட்டின கரத்தை அவன் கழுத்தின் மேல தலையின் மேல வைக்காமல் அந்த துணியை தான் ஓரமா வெட்டி நன்மை செய்தான். தனக்கு விரோதமா எழும்பின மகனா இருந்தாலும் அவன் சொல்றான், பிள்ளையாண்டானை மெதுவாய் நடப்பியுங்கள் என்று சொல்ல தீமையை நன்மையினாலே ஜெயிப்பது என்றால் அதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தாவீதே, உனக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. எல்லாவற்றையும் ஒரே விதத்திலே உன்னை ஜெயிக்க விடாமல் அந்தந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கர்த்தர் உனக்கு பிரத்யேகமான கிருபையை கொடுத்தார். ஆமென். கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காலை வேளையில் ஒரு கிருபை தாங்கப்பா. ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் தாரும். அதற்கென்று எங்களுக்கு விசுவாசம் வேண்டுமானால் அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்காக பேச, எங்களுக்காக கிரியை செய்ய ஆட்களை எழுப்ப வேண்டுமா? நீர் அதை செய்வீராக. நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. 4வது நபர் சாலமோன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த ஜனங்களை
நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை ஞானம் உணர்வு என்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். சாலமோன் கர்த்தரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே எனக்கு பொறுப்பு, பெரிய பொறுப்பை நீங்க தந்துட்டீங்க ஆண்டவரே, என்னால இதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனா சாலமோனை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருந்தார். அவனை வைத்து ஆலயத்தை கட்ட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். திட்டம் வைத்திருந்தார். அவனுக்கு முடியவில்லை, செய்வதற்கு தெரியவில்லை. கர்த்தரிடத்தில் கேட்கிறான், எனக்கு ஒன்று தேவை, ஞானமுள்ள இருதயத்தை தாரும். சாலமோனை தான் கேட்கிறான், எனக்கு ஒன்று தேவை, ஞானமுள்ள இருதயத்தை என்ன பண்ணும், எனக்கு தாரும். அதை சாதாரணமாக நீங்கள் நான் நினைக்கக்கூடாது. அதை சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிறாரே, அதை நீங்கள் பயன்படுத்த தான் நன்மைக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். பயன்படுத்த நன்மைக்கு நேரம் நடத்த முடியாது. அவன் கேட்கிறான், ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டாய், நான் உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை நான் என்ன பண்ணுகிறேன், கொடுக்கிறேன். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு முன் இருக்கிற பெரிய சவாலை நான் தீர்ப்பதற்கு, நிறைவேற்ற எனக்கு எது வேணுமோ அதை இந்த காலை வேளையில தருவீராக. அதுதான் நீர் எனக்கு தருகிற கிருபை. அல்லேலூயா. சாலமோன் அதை பயன்படுத்தினான். ஜனங்கள் சொல்றாங்க, வாசிங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். 28 இல்லையா? அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது, ராஜாவுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் 7 8க்கு 28 சொல்லிட்டு சாரி வாசிங்க. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. ராஜாவுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும் அனுகூலம் என்கிற கிருபையை தருவீராக, காரியத்தை நிறைவேற்ற தேவைப்படுகிற திறமையை தருவீராக, பலனை தருவீராக, இரக்கத்தை கர்த்தர் தருவீராக. 5வது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடலே இருக்கிற தேவ கிருபையே. 5வது பவுலுக்கு ஆர்டர் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்கிற அழுத்தம் என்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பவுல் சொல்றார் பாருங்க, எனக்கு அளித்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபை. பவுலுடைய வாழ்க்கையில அவனுக்கென்று சொல்லி கர்த்தர் ஒரு நன்மையை குறித்து வைத்திருந்தார். ஆங்காங்கே அற்புதம் செய்வதல்ல அந்த கிருபை, அவனை கொண்டு புதிய ஏற்பாட்டு சபைக்கு செய்ய வேண்டிய மேலான காரியத்தை கர்த்தர் குறித்திருந்தார். அங்கு போவதற்கு அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2:9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது யாக்கோபும் கேபாவும் யோவானும் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி
அந்யோன்ய ஐக்கியத்திற்கும் அடையாளமாக பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து எருசலேமில் சபை தலைவர்களை சந்திப்பதற்காக போகிறான். வேதம் சொல்லுகிறது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அவர்கள் அறிந்தபோது. அது என்ன? கொலோசையர் 1:29 வாசிங்க. கொலோசையர் 1:29 வசனம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரை விட நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். முந்தின வசனத்துல வாசித்தோம். ஏன் செய்கிறாய் என்றால், எனக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை போராடி கொண்டிருக்கிறது, எனக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, அனுகூலமான சூழ்நிலையை கிருபையாக தருவீர், அல்லது பயன்படுத்த தேவையான திறமையை ஞானத்தை தருவார். இது இரண்டையும் ஆண்டவர் தராவிட்டால் உங்கள் ஆவியில அடக்க முடியாத ஒரு அழுத்தத்தை கர்த்தர் தருவார். பக்கத்துல சொல்லுங்க, ஆவியில அடக்க முடியாத ஒரு அழுத்தத்தை கர்த்தர் தருவார். அது என்ன தெரியுமா? அதுவும் தேவனுடைய கிருபை. அந்த அழுத்தத்தை இருதயத்தில் வைக்கிறாரு பாருங்க, அதுவும் தேவனுடைய கிருபை. எப்படி செய்வது, என்ன செய்வது, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஒரு அழுத்தம் ஆழமா இருக்கும் எனக்குள்ள. அத சொல்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எனக்குள்ள வல்லமையாய் போராடுகிற அவருடைய பலத்தின்படி செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை உள்ளே கர்த்தர் வைப்பார். பவுலுக்குள் அது இருந்தது. அவனுக்குள் இருந்த அழுத்தம் என்ன? எங்க போனாலும் ஜெபாலயத்துக்கு போவார் பவுல். யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார், விரட்டி எடுப்பார்கள். புறஜாதிகளை தேடி போவார். அங்க ஒரு சபை வந்துடும். அவனுக்கு இருந்த கிருபை என்ன தெரியுமா? ஆசை யூதரை சந்திக்க. ஆசை அவனுக்கு என்னது? யூதரை சந்திக்கணும், அவங்களோட பேசணும், அவங்களுக்கு போதிக்கணும். இதுதான் அவருடைய ஆசை. ஆனால் கிருபையோ புறஜாதி உலகத்தை சந்திப்பதற்காக கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை, அப்போஸ்தலன் பவுல் சொல்ல பாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது, இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கும் ஒருவேளை சில நேரத்தில் தெரிந்திருக்காது, ஏன் கர்த்தருக்காக இப்படி செய்யணும் என்று ஒரு எண்ணத்தை கர்த்தர் ஏன் எனக்குள்ளே வைக்கிறார், எதையோ செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை என்னால் அதை விடவே முடியல. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் எனக்குள்ளே பாரப்படுத்திக்கிட்டே இருக்கு, அழுத்திக்கிட்டே இருக்கு. அதை மறக்கணும்னு நினைச்சாலும் என்னால் என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. எப்பவும் அந்த ஞாபகமாகவே இருக்கிறது என நினைத்தால், கர்த்தர் குறித்த நன்மைக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்த கொடுத்த கிருபை அது. அல்லேலூயா. அதை ஒரு நாள் தட்டி விட்டுறாதீங்க, அதை ஒரு நாள் அலட்சியப்படுத்தாதீங்க. கர்த்தர் அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு மகிமையை வர செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அப்படி அழுத்தம் கொடுக்கும் போது அந்த அழுத்தத்தை நிறைவேற்ற ஒரு வார்த்தையும் கர்த்தர் தருவார். அதனால தான் ரோமர் 11:29 வாசிங்க. ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இந்த வரங்களுக்கு பெயர் கிருபையின் வரங்கள். ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கும் போது கிருபை வரங்கள், இந்த அழுத்தம், இந்த வரமும் உள்ளே வாழ்க்கை தேவனுடைய வசனத்தை பார்ப்பதற்காக கர்த்தர் தந்தீர். கர்த்தருடைய வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய சட்ட திட்டத்திற்குள் செயல்படுவதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கொடுத்த ஆளுகையின் கீழ் செயல்பட கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தினுடைய சட்டத்திற்குள் செயல்பட கர்த்தர் விரும்புகிறார். ஆளுகையின் கீழ் அடங்கி இருந்து செயல்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன நடக்கும்னு சொல்லுகிறேன். அப்படி அழுத்தம் என்று அந்த அழுத்தத்தை பெற்று
அப்படி கர்த்தர் கொடுத்த வரத்தை கண்டுபிடித்து கர்த்தருடைய கரங்களிலே வாய்ப்பை ஆண்டவர் தரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது அந்த வாழ்க்கைக்கு பெயர் என்ன தெரியுமா? கிருபா பாத்திரம். வாசிங்க ரோமர் 9:23 வசனம். ரோமர் 9:23. 9:23. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால், நல்ல கவனிங்க, அவர் கொடுத்த கிருபை ஒரு அழுத்தம், அதை நிறைவேற்ற கொடுத்த ஒரு கிருபை ஒரு வரம். இது ரெண்டையும் பயன்படுத்தும் வாழ்க்கை கிருபா பாத்திரமா இருக்கும். ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் பெரிய சாதனையெல்லாம் செய்யாத ஒரு ஆளா இருக்கலாம், ஆனால் உம்முடைய கிருபை பெற்ற கிருபா பாத்திரமா இருக்க இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யும். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர். நல்ல கவனிங்க, ஒரு சபையில இந்த வாழ்வு ஒவ்வொருவருக்கும் தேவை. பற்பல கிருபையுள்ள ஈவுகளை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த நாளில வசனத்தை பெற்று போவதற்காக நாம வரவில்லை. என் வாழ்க்கையில அந்த கிருபையை அடையாளம் கண்டுபிடித்து போக எங்க பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில உதவி செய்வீராக. இந்த மூன்றும் தேவன் தருகிற கிருபை. எதற்காக தருகிறார்? இந்த கிருபையை பயன்படுத்த அது மகிமைக்கு நன்மைக்கு நேராக நம்மை நடத்தும். மகிமையை தரமாட்டார், கிருபையை தருவார். கிருபைதான் மகிமைக்கு நேராக வழி காட்டுவதற்கு பாதையை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. நமக்கு கடைசியில் வருகிற நன்மைகள் பெரியது. கொடுத்த கிருபையை அடையாளம் கண்டு பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். நேரமாயிட்டு எல்லாரும் முழங்கார்படிடுவோம். எல்லாரும் முழங்கார்படிட்டு ஆண்டவர் குறித்த நன்மைக்கு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த நன்மைக்கு நேராக நடத்துவதற்கு அப்படியே பொட்டலமா எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபையை தருகிறார். ரூத்திற்கு ஆண்டவர் அனுகூலம் என்கிற கிருபையை தருகிறார். தானியேலுக்கு அனுகூலம் தயவு என்கிற ஒரு கிருபையை தருகிறார். 2வது யோசேப்புடைய வாழ்க்கையில சிக்கலை தீர்ப்பதற்குரிய விவேகம் ஞானம் என்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார். 3வது தாவீதுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிற, எல்லாவற்றிலும் ஜெயிக்கிற பலன் என்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார். 4வது சாலமோனுடைய வாழ்க்கையில ஞானம் உணர்வு என்கிற கிருபையை தருகிறார். 5வது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அழுத்தம் என்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் அதை கொடுப்பாராக. கொடுக்கிற கிருபையை நாம் பயன்படுத்த மகிமைக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். எல்லாருக்கும் ஒரே கிருபை இல்லை. ஒவ்வொருவருக்கும் உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப எது தேவையோ அந்த கிருபையை கர்த்தர் தருகிறார். அந்த கொடுத்த கிருபையை பயன்படுத்துங்க. தாவீது கையில ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு தடிதான். ஆனா சிங்கத்தையும் கரடியும் மேற்கொள்வதற்கு இருந்ததை பயன்படுத்த கர்த்தர் கிருபை தந்தார், தைரியத்தை கொடுத்தார். உங்க கையில என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரோ
அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்த 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 அது உங்களை மகிமைக்கு நேராக, தேவனுடைய நன்மைக்கு நேராக உங்களை நடத்தும். இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட ஆண்டவர் பேசி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிற தேவன், கிருபையையும் மகிமையையும் நீர் தருகிறீர். நீர் கொடுக்கிற கிருபை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. எல்லாருக்கும் மொத்தமாக நீர் தருவதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் தருகிறீர். இன்றைக்கு காண்பித்தீர். இதை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள உதவி செய்யும். கொடுக்கிற கிருபையை நாங்கள் பயன்படுத்த பயன்படுத்த மகிமைக்கு நேராக கொண்டு வருகிறேன். அந்த கிருபை தான் மகிமைக்கு நேராக எங்களை நடத்தும், உம்முடைய நன்மைக்கு நேராக நடத்தும். எங்க பிள்ளைகள் அதை உணர்ந்து நீர் கொடுத்ததை சரியா பயன்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.